ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை சுந்தரவள்ளி வந்து அடிச்சிட்டாங்க. எதனால் அடித்தாங்க, ஏன் அடித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நந்தினி வந்து ரஞ்சித் தான் கல்ப்ரேட் அப்படின்னு நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சனால நம்ம நந்தினிக்கு இதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. உடனே நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, இதை மாதவி கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மாதவி அம்மா தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சாய்ஸு, வேறு யாருமே வந்து வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி டைரெக்டாக இரவோட இரவா நைட்டோட நைட்டாக நம்ம மாதவியோட ரூமை போய் தட்டுறாங்க. உடனே நம்ம மாதவியும் கதவு திறந்து, என்ன இந்த நைட்டில் வந்து தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் நந்தினி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் இங்கே வச்சு சொல்லக்கூடாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்து பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் நம்ம மாதவி சரி சொல்ல வந்தது சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நந்தினி வந்து சொல்லிட்டாங்க, இந்த எல்லாத்துக்கான காரணம் வந்து ரஞ்சித் தான், அதுக்கான காரணம் இந்த மோதிரம் தான், மோதிரத்தை வச்சு தான் ரஞ்சித்னே நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு இருந்த எல்லா டவுட்டையும் வந்து மாதவி கிட்ட சொல்கிறாங்க. உடனே மாதவியும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மாதவிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. உடனே மாதவி நந்தினி கிட்ட சரி இதை பற்றி நான் யோசிக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லவும் மாதவி அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த நந்தினி என்னன்னா இப்படி சொல்கிறா ரஞ்சித்தை பற்றி, நம்ம இவ சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா, சரி நம்ம ஏதுக்கும் இதை பற்றி நம்ம சுரேகா கிட்டேயும் ஹரிதா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டோட நைட்டாக ஹரிதா ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. போயிட்டு ஹரிதா ரொம்ப தட்டுன்னு தட்டுறாங்க. உடனே ஹரிதாவும் என்ன மாதவி இந்த நேரத்தில் வந்து தட்டிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ஹரிதா வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஹரிதா, இங்கே வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதை வந்து ஹரிதாவை கூப்பிட்றாங்க. உடனே சரி ஹரிதா நீங்கள் நில்லு, நான் போய் சுரேகாவை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் ஹரிதா இப்போ எதுக்கு நீ என்னையும் கூப்பிட்ட, ஏன் அவளோட தூக்கத்தையும் கெடுக்க போறியா, எதுக்கு இப்போ நீ வந்து சுரேகாவை எழுப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, என்னாச்சு மாதவி முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து ரொம்ப ஆவலோட கேட்குறாங்க. உடனே மாதவி வந்து இல்லை ஹரிதா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சுரேகாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து சுரேகாவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. உடனே சுரேகா ரூமை போய் தட்ட சுரேகா என்ன மாதவி இந்நேரம் போய் தட்டிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து மாதவி இல்லை சுரேகா நீ வா, நான் ஹரிதாவையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவையும் கூப்பிட்றாங்க. இப்போது இவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம மாதவி வந்து நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், அது அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஹரிதா அப்படின்னு சொல்லவும் ஹரிதா மாதவி கிட்ட என்ன வந்ததுலேருந்து சும்மா உளறிட்டு இருக்காத, எங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக எங்ககிட்ட சொல்லு மாதவி, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல நம்ம மாதவி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு நைட்டு போல் ஹரிதா, இப்போ தான் வந்து ஒரு 2 மணி இருக்கும், நந்தினி வந்து என் ரூம் கதவை தட்டினா அப்படின்னு சொல்லவும் ஹரிதா நந்தினியா, அந்த உதவி எதுக்கு உன் ரூம் கதவை தட்டுது, அவளுக்கு என்ன வேணும், அவள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தட்டினா, நீ ஏன் தட்டை விட்ட, பிடிச்சி இழுத்த 4 அறையை போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் இல்லை ஹரிதா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லவும் சுரேகா வந்து ஹரிதா கிட்ட ஹரிதா கொஞ்சம் சும்மா இரு ஹரிதா, மாதவி தான் ஏதோ ஒன்று சொல்ல வரால, அப்படி என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம், கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா வந்து ஹரிதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே ஹரிதா வந்து சரி சொல்லு மாதவி, ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மாதவி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நந்தினி வந்து கதவை தட்டினா என்ன விளப்போம் அப்படின்னு நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப அவசரப்பட்டு கேட்டுட்ருந்தேன். உடனே தான் வந்து நந்தினி சொல்கிறேன், நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும், இங்கே வச்சு பேசினா அது சரியாக வராது, வாங்க கீழே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நானும் நந்தினியும் கீழே போகணும் அப்படின்னு சொன்னோடனே ஹரிதா அவ கூடலாம் கீழே போறியா, என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்குள்ள அப்படின்னு சொன்னோடனே ஐயோ ஹரிதா விளையாடாமல் கொஞ்சம் கேளு ஹரிதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹரிதா கீழே போனோம், அப்போ தான் வந்து நந்தினி சொன்னா இந்த மாதிரி வந்து அன்றைக்கி ட்ரெஸ் கடையில் வச்சு என்னை சேலையை பிடிச்சி இழுத்தான்ல, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. உடனே வந்து எனக்கு மனசே பதறி போயிட்டு என்னடா யாருன்னு தெரியலையே, இந்த நந்தினிக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். அதோடு தான் நந்தினி சொன்னால் நம்ம வீட்டில் இருக்க ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே சுரேகாவுக்கும் ஹரிதாவுக்கும் நெஞ்சில் வந்து இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னது ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா கேட்குறாங்க. உடனே மாதவி ஆமாம் ஹரிதா, நந்தினி சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு எனக்கே
தோணுது. ஏன்னா வந்து ரஞ்சித்தோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் சரியில்லை தான், உனக்கே அது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லவும் ஹரிதா வந்து உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவளே ஒரு வேலைக்காரி, அவள் சொல்கிறதெல்லாம் நீ நம்புவியா, அதுக்குன்னு நீ அண்ணனை ரஞ்சித்தையும் நீ சந்தேகப்படுவியா அப்படின்னு சொன்னோடனே மாதவி, இல்லை ஹரிதா நான் அப்படி சந்தேகப்படணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் நந்தினி சொல்கிறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்குது, அதை பற்றி யோசிக்கலான்னு தான் சொல்ல வரேன்னு சொன்னோடனே ஹரிதா, இங்கே பாரு மாதவி, உனக்கு அவளை தான் மரியாதை, அவள் தான் ஒரு வேலைக்காரி, அவள் சொல்கிறான்னு அவள் பேச்சை கேட்டுட்டு இப்படி ஆடுறியே அப்படி சொல்லிட்டு மாதவி சொல்ல ஹரிதா உடனே சுரேகா வந்து, என்ன மாதவி போய் போய் ரஞ்சித்தையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, இல்லை மாதவி ரஞ்சித் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, ரஞ்சித் எவ்வளோ டீசனாக நடந்துக்குவாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, ரஞ்சித்து நந்தினியை கூட சிஸ்டர்னு எவ்வளோ அன்பாக கூப்பிடுவாங்க, ஆனால் அந்த நந்தினி ரஞ்சித்தையே இப்படி சந்தேகப்படுறா, இவளெல்லாம் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல, இங்கே பாரு மாதவி, உனக்கு இருக்கிற இந்த டவுட்டை தயவு செஞ்சு நீ தூக்கி போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை போய் நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதாவும் சுரேகாவும் மாதவியும் 3 பேர் வந்து சுந்தரவள்ளிக்கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. உடனே வந்து சுந்தரவள்ளிக்கிட்ட இதை பற்றி அதே மாதிரி நைட்டு 3 பேர் போய் கதவை தட்டுறாங்க. அம்மா வெளியே வாங்க, அம்மா வெளியே வாங்க அப்படின்னு தட்டவும் அருணாச்சலம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே சுந்தரவள்ளி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு கதவை திறக்க 3 பேர் வந்து வாசல்லே வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, என்ன இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறீங்களே அப்படின்னு கேட்க நம்ம சுரேகா, அம்மா ஒரு முக்கியமான விஷயம் வந்து மாதவி சொல்லணுமா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்நேரத்தில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா வாங்க அந்த முக்கியமான விஷயத்துன்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளியை வந்து ஹாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. மேலேருந்து ரஞ்சித்து உடனே வந்து தண்ணி குடிக்க வந்து நம்ம ரஞ்சித்து, இவங்க 3 பேர் இப்படி கூட்டம் கூடுறத ரஞ்சித் வந்து நோட் பண்ணிட்டாங்க. உடனே ரஞ்சித்துக்கு மனசில் தோணுது, என்ன இவங்க 3 பேரும் ரொம்ப விசித்திரமாக எதனால் இந்நேரம் நைட் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒட்டு கேட்க வராங்க. ஆனால் ஒட்டு கேட்க வர்றதுக்குள்ளே இவங்க 3 பேரும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம நந்தினியை வந்து சுந்தரவள்ளி வந்து கோவத்தோடு கத்துறாங்க. ஏய் நந்தினி கொஞ்சம் கீழே இறங்கி வா அப்படின்னு கத்துனோடனே நந்தினி வந்து கீழே இறங்கி வராங்க. உடனே வந்து ரஞ்சித்து எல்லாரையுமே வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் ரஞ்சித்தோட அப்பா அம்மா மட்டும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. உடனே எல்லாரையும் கூப்பிட்டோன்னே நம்ம நந்தினியை சுந்தரவள்ளி சப்புன்னு வந்து ஒரு அறையாக அரைஞ்சிடுறாங்க. உடனே நந்தினி வந்து ஏமா அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே மாதவி வந்து நீ பண்ண வேலைக்கு ஒன்று அடிக்காமல் ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. உடனே வந்து நந்தினி மாதவியை பார்த்து என்னம்மா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, என்ன பண்ணாங்க, நீ நைட்டு தான் என்கிட்ட ஏதோ ஒரு நாடகம் ஆடினியே, அதை தான் வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அதோட நந்தினி வந்து சுந்தரவள்ளிட்ட, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நீ எப்படி வேணால் தப்பாக நினச்சிக்கோங்க, ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பற்றி கையை காமிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நாடகத்திலே உங்களுக்கு சூர்யா ரொம்ப பிடிச்சுன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.